அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்எம் அகாடமி டிஎன். நம்ம இப்போ 6th மேக்ஸ் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். அதாவது இது வரைக்கும் நம்ம சயின்ஸு, சோசியலில் தான் பாக்ஸ் கொஸ்டின்லாம் படிச்சிருப்போம். ஆனால் இப்போது மேக்ஸ்லேயும் பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது. அது என்னென்னலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற புக் பேக்கு அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்திங்கன்னா 6 யூனிட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் யூனிட்னு கேட்டிங்கன்னா எண்கள். இந்த எண்கள்லேருந்து நம்ம இப்போ பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 26,345 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது. பாக்ஸ் கொஸ்டின் இது நம்ம ஜியாகிரஃபியில் இதே மாதிரி பார்த்துருப்போம். இப்போ மேக்ஸில் கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதையும் பார்த்துக்கலாம். பால்வெளி திரளில் ஏறத்தாழ 20,000 கோடி விண்மீன்கள் உள்ளன. 20,000 கோடி விண்மீன்கள் உள்ளன. நல்லா ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான், ஈஸியாக மனப்படமாகும். இப்போ தொடரி மற்றும் முன்னியை நினைவு கூறுதல். ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் அந்த எண்ணின் தொடரியாகும். அதாவது ஒரு எண்ணு கூட இன்னொரு எண்ணை கூட்டினா அந்த எண் தொடரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எண்ணுடன் ஒன்றை கழித்தால், ஒரு எண்ணிலிருந்து ஒரு எண்ணை கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தொடரின்னா என்னென்னா, இப்போ 2 இருக்குது. இப்போ இந்த 2 + 1 இதுக்கு அடுத்த நம்பர், 2க்கு அடுத்த நம்பர் தான் 3ன்னு வருது. அப்போ 2ஓட தொடரி 3. அதே மாதிரி தான் இப்போது ஒரு 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 5க்கு முந்தின நம்பர் என்ன நம்பர், அதாவது -1. -1ன்னா என்ன நம்பர் வரும்னா 4. அப்போது 5ஓட முன்னி என்னன்னு கேட்டிங்கன்னா 4. இதான். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். அடுத்து பெரிய எண்களின் உருவாக்கம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9, அடுத்து மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99, மிகப்பெரிய மூவிலக்க எண் 999. இதே மாதிரி அடுத்தடுத்த எண்கள்னால் மிகப்பெரிய எண்கள்னு கேட்டால் எல்லாமே 9ல் இருக்கும். மிகச்சிறிய எண் கேட்டிங்கன்னா 10, 100, அப்புறம் 1000, 10,000 இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகும். இதெல்லாம் டிஜிட் வைஸ் வர்றது தான், அதனால் நமக்கு ஈஸியாகவே இது தெரியும். அடுத்து இடமதிப்பு இலக்கத்தை பற்றி பார்க்கலாம். அதில் இந்திய எண்முறை, இதே மாதிரி பன்னாட்டு எண்முறை ஒன்று இருக்குது. இப்போது இந்திய எண்முறையில் நம்ம எப்போதும் போல் வழக்கம் போல் ஒன்றுகள், அதில் ஒன்றுகள் 10, 100, 1000ல் 1000, 10,000, லட்சத்தில் லட்சம், 10 லட்சம், கோடியில் 1 கோடி, 10 கோடி, இப்படி தான் வரும் நம்மளோட இதில் எண்முறையில். இந்திய எண்முறை மட்டும்தான் இப்படி இருக்கும். பன்னாட்டு எண்முறையில் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ பன்னாட்டு எண்முறை பார்க்கலாம். பன்னாட்டு எண்முறை இல்லை, பன்னாட்டு எண்முறையில் ஒன்றுகளில் எப்படி 1, 10, 100ன்னு இருக்குதோ அதே மாதிரி தான் ஆயிரங்கள்னு வரும்போது, எக்ஸாம்பிளுக்கு இதில் ஆயிரங்கள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது நம்ம 1000, 10,000, 100,000 அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அடுத்து 1 பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். இப்போ எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குன்னா 1, 1, 10, 100 இதே தான் அடுத்தடுத்து வரும். 1, 10, 100, 1, 10, 100. இந்த பன்னாட்டு எண்முறை என்னென்னா, இப்போ எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி எண்முறை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் பன்னாட்டு எண்முறைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமே, அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து எண்முறை ஒப்பிடுதல். அதாவது இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையும் பற்றி ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையும் இப்போ தனித்தனியாக பார்த்தோம். இப்போ ஒன்றா சேர்த்து பார்க்கலாம். இந்திய எண்முறையில் ஒன்றுகள், 10கள், 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடின்னு இந்த ஆர்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த ஆர்டரை பற்றி படிச்சிருக்கோம். ரெண்டும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 10,000 இருக்குது, அதேமாதிரி இங்கேயும் 10,000 தான் இருக்குது. அதே இங்கே லட்சம்னு வரும்போது இங்கே 100,000 மாற்றுறாங்க. பன்னாட்டு அழகுமுறையில் 100,000 வரும். இங்கே 10 லட்சம்னா இங்கே 1 பில்லியன், 10 லட்சம்னா 1 மில்லியன். அப்போ 1 கோடினா 10 மில்லியன், 10 கோடினா 100 மில்லியன். இந்த டேபிளை வச்சு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்திருக்கு. அதனால் இந்த டேபிள் நல்லா படிச்சுக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும்.
அடுத்து என்னோட இடமதிப்பு கேட்டிருக்காங்க. பெரிய எண்களின் இடமதிப்பு. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6,76,097 இருக்குது. இதோட ஒவ்வொரு இலக்கங்களோட இடமதிப்பு கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குன்னா 7 இருக்குது. இந்த 7ஓட இடமதிப்பு என்னன்னா 1, அதாவது ஒன்றுகள். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம், அதே தான் இது. அதாவது ஒன்றுகள் 10கள் 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடின்னு பார்த்தோமே, அதே தான் இது. இப்போ 7ஓட இடமதிப்புன்னு கேட்டாங்கன்னா 7ஓட இடமதிப்பு வந்து ஒன்றுகள்னு சொல்லி அங்கே ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் 9ஓட இடமதிப்பு என்னன்னு கேட்பாங்க. 9 இடமதிப்பு வந்து 10. இதே மாதிரி 0க்குன்னா 100, 6ஓட இடமதிப்பு 1000, அடுத்து 7ஓட இடமதிப்பு 10,000, அடுத்து 6ஓட இடமதிப்பு 6 லட்சம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் கேட்குறாங்க. இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும். அடுத்து புறவய வினாக்கள், அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் 10 மில்லியனின் தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 மில்லியன் தொடர் என்ன அப்படின்னா நமக்கு மில்லியன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்போ இதில் 10 மில்லியன் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 கோடின்னு வரும். 1 கோடி. இதில் 1 கோடி எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. இல்லை இதோட தொடர் என்னன்னா ப்ளஸ் நம்ம 1 ஆட் பண்ணுவோமோ, அந்த 1 கோடி ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது 1 கோடியே 1ன்னு வரும். அப்போ இந்த 12க்கு ஆன்சர் வந்து என்ன? பி, ஆப்ஷன் பி, 1 கோடியே 1. அதுக்கப்புறம் 99,999. இதோட தொடரி மற்றும் முன்னின் வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. தொடரி முன்னின் வேறுபாடுன்னு கேட்டாலே ஆன்சர் வந்து 2 தான் வரும். என்னென்னா தொடரின்னா அந்த நம்பரோட அடுத்த நம்பரு, முன்னின்னா அந்த நம்பரோட முந்தின நம்பர் வரும். அப்போ இதில் 1 வந்து 99,998 இருக்கும். இது வந்து முன்னி. தொடரின்னா 1 லட்சம் வரும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு 2. இதான் கேட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்து 1 மில்லியனுக்கு சமமானது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே தான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு 1 மில்லியன் 10 மில்லியன் பார்க்கும்போது 1 கோடி. இப்போது அதுக்கடுத்து 1 பில்லியன் கேட்டிருக்காங்க. 1 பில்லியன் கேட்டிங்கன்னா 100 கோடி. 100 மில்லியன் கேட்டாங்கன்னா 10 கோடின்னு வந்திருக்கும். 100 மில்லியன்னா 10 கோடி. இப்போ 1 பில்லியன் கேட்டிருக்காங்க. 1 பில்லியன்னா 100 கோடி. இதான் ஆன்சரு. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. 6,70,905. இந்த நம்பரோட இடமதிப்பு வந்து பார்க்கணும். அதாவது நம்ம இது 6 லட்சம் இருக்குது. 6 வந்து 5, 6ஓட இடமதிப்பு 6 லட்சம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ தென் மாநிலங்களோட பரப்பளவு பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட பரப்பளவு இது நம்ம கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின், அதனால் அதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். 1,30,058. இதான் தமிழ்நாட்டோட பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ கேரளாவோடது 38,863. கர்நாடகாவோடது 1,91,791 சதுர கிலோமீட்டரு. ஆந்திர பிரதேசத்துக்கு 1,62,968 சதுர கிலோமீட்டர் வருது. அப்புறம் டாமஸ் கரியாட்ங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் குறியீட்டை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காரு. டாமஸ் கரியாட். இதில் நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்புறம் மலையோட உயரம் கொடுத்துருக்குறாங்க. தொட்டபெட்டா மலை வந்து 2637. நம்ம பாட்டில் கூட வரும். மகேந்திரகிரி 1647. இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பராக மனப்பாடம் பண்ணுங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனைமுடி 2695. வெள்ளையங்கிரி மலை 1778. எல்லாமே மீட்டரில், எல்லா வேலையுமே இது மீட்டர் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புறவய வினாக்கள். இதில் வந்து சிறியதிலிருந்து
பெரியதாக வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ஆப்ஷன் என்ன வரும்? சிறிலிருந்து பெருசாக வரிசைப்படுத்தும் போது ஆப்ஷன் சி. இதான் அப்படி சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அப்படி வரிசைப்படுத்துறது இருக்குது. அதுக்கப்புறம் அரபிக்கடலின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து இந்த சதுர மைல்களில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்திருக்கு? ஆப்ஷன் ஏ. இந்த இரு எண்களுக்கு இடையில தான் அமைஞ்சிருக்கு இந்த வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து போர்ட் மாஸ், அதில் பிட் மாஸ்ன்னு இருக்கும். அதில் என்னன்னு சொல்லி விளக்கம் பார்க்கலாம். அதாவது இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மீனிங் பார்க்கலாம். பின்னா பிராக்கெட்டு, அடுத்து ஐன்னா அடுக்குகள், அதாவது இந்த ஸ்கொயர் வர்றது ரூட்டுக்குள்ளே இருக்குது, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரு, இந்த மாதிரி ஏதாட்டும் ஸ்கொயர் வெளியில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணணும். அடைப்புக்குறிங்கிறது அந்த ப்ராக்கெட்டில் வர்றது இந்த ப்ராக்கெட்டாக கூட இருக்கலாம். 3 ப்ராக்கெட் மொத்தம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட் இது வரும், அதுக்கடுத்து இது இந்த மாதிரி ப்ராக்கெட் வரும், அடுத்து ஹோல் ப்ராக்கெட்னு சொல்லி இந்த ஒரு ப்ராக்கெட் இருக்கும். இந்த 3 ப்ராக்கெட்டுக்குமே இது வந்து பொருந்தும். அப்புறம் இது வகுத்தல், நமக்கு தெரிஞ்சது தான். வகுத்தல், பெருக்கல், அதுக்கப்புறம் ஏன்னா கூட்டல், எஸ்ன்னா கழித்தல்னு வரும். இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து போர்ட் மாஸ் சம் எல்லாமே பண்ணணும். வேறு ஆர்டர் படி பண்ணக்கூடாது, இந்த ஆர்டர் படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கணும், அதுக்கடுத்து அடுக்கில் உள்ளதை பார்க்கணும், அடுத்து டிவைடட், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ஸ்ட்ராக்ஷன், இப்படி தான் பார்க்கணும். இப்போ அதில் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்க்கலாம். ஒரு சம் பார்க்கலாம். அடுத்த சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து வகுத்தல் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு வகுத்தலை பார்ப்போம். வகுத்தலில் 2 டிவைட் பை 8ன்னா 8 டிவைட் பை 2ன்னா 4 வரும். அடுத்து இந்த 4 வச்சு 2 × 4 இதை பண்ணால் 8 வரும். இந்த 8 இதில் இருக்குது. இப்போ இந்த 24 + 8 இதை கூட்டிட்டு -1 பண்ணால் ஆன்சர் 32 வரும். அடுத்து இந்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்கெட் வச்சு கொடுத்துருக்காங்க, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், -7 × 1 இருக்குது, இதை மட்டும் பார்க்கலாமா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? இதில் என்ன வரும்? 7 வரும். -7. அப்புறம் 3 + 5 8 ஈக்குவல் டு இதோட ஆன்சர் வந்து 1ன்னு வரும். அப்போ 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3 × 2ன்னு இருக்குது, 3 × 2 6. அதுக்கப்புறம் 8 - 6ன்னு இருக்கும், இது பண்ணிங்கன்னா 2 வரும். அடுத்து 24 டிவைட் பை 2, இப்போ ஆன்சர் 12 வரும். ஆப்ஷன் பி 12. அடுத்து புறவை வினாக்களில் இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன குறியீடு வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்ஷனில் இருக்கிற 4 ஆப்ஷனில் இருக்கிற இந்த குறியீடு எல்லாமே போட்டு பார்க்கணும். அதில் எது வரும்னு சொல்லி பார்க்கலாம். அதில் போட்டு பார்க்கும்போது இன்ட்டு வரும். இதில் இன்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் வந்து இந்த 10ன்னு வரும். அப்போ இதுக்கோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரும், இன்ட்டு வரும். அதில் அடுத்து இதே தான், இதுவும் இடமதிப்பை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டைம் பார்க்குறாங்க பார்த்துக்கோங்க அந்த பாக்ஸில். அதுக்கப்புறம் இதில் வந்து 2,19,440 அருகிலுள்ள ஆயிரங்களில் 2,19,000 முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து சரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து 1000ல் தான் இது இருக்குது, 1000ல் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இது கரெக்டு. அது 2,19,000 9 வந்து ஆயிரங்களில் வரும், அதனால் இது வந்து கரெக்டு தான் வரும். அடுத்து 10^100 இது வந்து கூஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது 10^10 அதுக்கடுத்து 100 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூஹோல் ப்ளக்ஸு. இது முக்கியமான கொஸ்டின். இது வந்துலாம் அந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின்லாம் கேட்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இப்போ டிஎன்பிசி டியூனிசர்பிக்கெலாம் கேட்கலாம். டிஎன்பிசியில் ஒரு 25 கொஸ்டின் வருது. அந்த 25 கொஸ்டினில் ஏதாட்டும் 1-2 கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் வைப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டோன்னா நம்ம ரேங்க் வந்து கூட கொஞ்சம் அதிகமாகும். டியூனிசர்பிலும் அதே தான். இந்த மாதிரி புக்கில் உள்ளே இருக்கிற கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. கண்டிப்பாக 1 or 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் புறவய வினாக்கள்லேருந்து பார்க்கலாம். அதாவது புக் பேக் கொஸ்டின். ஒரு எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஆப்ஷன் பி. இதுதான் 10,885 இருக்குது. இது வந்து 10,300 தான் இருக்குது. அப்படின்னா இது வராது. இது 11,000 தாண்டி போயிடுச்சு. 11,800 சம்திங் போயிடுச்சு. அப்போ இது வராது. இது 10,056 தான் வருது. இது வராது. அப்போ ஆன்சர் பி 10,855. அப்புறம் 76,812. இன்னும் அருகில் உள்ள 100களின் உத்தேச மதிப்பு. 100களின் உத்தேச மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. 100ன்னா என்னது? இந்த 8 தான் நம்ம இடமதிப்பில் பார்த்துருப்போம். இந்த 8 தான் 100ன்னு வருது. அப்போ இதில் பக்கத்தில் உள்ள வேல்யூ, அதாவது ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 76,800 வரும். இப்போ ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டு. அப்புறம் அதே தான் இடமதிப்பு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்லையும் லட்சத்தின் உத்தேச மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது லட்சத்தின் உத்தேச மதிப்புன்னா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. அதாவது இதில் 78 லட்சம் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம அதோட உத்தேச மதிப்பில் பார்க்க போனால் இதுவாக வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 10வது கொஸ்டின் என்ன? இந்த 2 நம்பரோட இவற்றின் கழித்தலே அருகில் உள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உத்தேச மதிப்பு. இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அது என்னென்னா 1,65,061 வரும். இப்போ இதோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ என்னென்னா ஆப்ஷன் பி 1,65,000 வரும். இதுதான் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அது பெரிய ஒரு கொஸ்டின்லாம் கிடையாது. சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு டைம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் பண்ணும்போது குயிக்காக உடனே கிளிக் பண்ணிடலாம். அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் நின்று இருக்குன்னு கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எந்த ஒரு எண்ணையும் 0ஆல் பெருக்க 0மே கிடைக்கும். அதாவது நீ எந்த நம்பரை 0வோட பெருக்கினாலுமே ஆன்சர் வந்து 0 தான். இப்போ 80 × 0 இதோட ஆன்சர் என்னன்னா 0 தான். 1,00,000 × 0ன்னு கேட்டாலும் ஆன்சர் 0 தான். அதாவது எந்த நம்பரோட 0 வச்சு பெருக்கினாலும் ஆன்சர் 0 தான் வரும். அதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த குறிப்புன்னு வர்றதில் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இருக்கும். புக்கில் எங்கெல்லாம் அந்த குறிப்புன்னு இருக்கோ அதெல்லாம் நல்லா படிங்க. அடுத்து புறவய வினாக்களை பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்துருப்போமே 0வோட எந்த நம்பர் வச்சு பெருக்கினாலும் 0 தான். அதாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 53 + 49 × 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா ஆன்சர் கண்டிப்பாக 0 தான் வரும். ஏன்னா 0வோட எந்த நம்பர் வச்சு பெருக்கினாலும் 0 தான். அப்போ ஆன்சர் பி 0. அடுத்து 59 ÷ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 51 கீழே வந்து நமக்கு 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். 59 ஆன்சர் 59. இப்போ 1/59ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வேணால் நமக்கு 1/59ன்னு வரும். ஆனால் கீழே 1ன்னு கொடுத்து மேலே நமக்கு எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலுமே மேலே உள்ளதான் நமக்கு ஆன்சரு. அப்போ 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து ஒரு பூஜ்ஜியமற்ற ஒரு முழு எண் மற்றும் அதனுடைய தொடரின் பெருக்குத்தொகை எப்போதும் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண்ணா 1. முழு எண் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4, 5ன்னு ஆரம்பிக்கும். இப்போ அந்த பூஜ்ஜியத்தை தவிர மீதி இருக்கிற நம்பரோட அதோட தொடரின் பெருக்குத்தொகை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10ஓட தொடரி 11. 10ஓட தொடரி 11. இப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது ஒரு இரட்டைப்படை நம்பர் தான் கிடைக்கும். அந்த என்ன இரட்டைப்படை நம்பர் தான் வரும். எல்லாத்துக்குமே இரட்டைப்படை நம்பர் தான் வரும். அதேமாதிரி நீங்கள் எந்த தொடர் வச்சு பெருக்கினாலும் அதே தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பண்ணலாம். இப்போ 3 இருக்குது. 3ஓட தொடரி 3ஓட
தொடரி 4 வரும். அப்போது 3வது தொடரி 4னா முன்னாங்க 12. அப்போது அந்த மாதிரி இரட்டைப்படை நம்பராக தான் வரும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் இரட்டை எண்ணாக கிடைக்கும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5 இருக்குது. 5ஓட தொடரி 6. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிட்டா 30. அப்போ ஒரு பூஜ்ஜியமற்ற ஒரு எண் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை என்னன்னா ஒரு இரட்டை எண் தான் கிடைக்கும். முன்னி இல்லாத ஒரு முழு எண். முன்னி இல்லாத முழு எண் 0. இவற்றில் எதுவுமில்லையும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா 0க்கு முன்னாடி மைனஸ் வரும், 0வோட தொடரி 1 வரும் அப்படின்னு போட்டாதீங்க. -1 இதில் வராது, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. முன்னி இல்லாத ஒரே முழு எண் 0 தான். இயல் எண்கள் ஆரம்பித்தாதான் 1ன்னு வரும். முழு எண்கள் இயல் எண்கள் ஆரம்பித்தா 1 2 3. முழு எண்கள் ஆரம்பித்தா 0 1 2 இப்படி போகும். அப்போது முன்னில்லாத ஒரு முழு எண் என்னன்னா 0 தான். ஆப்ஷன் பி. அடுத்து 9வது கொஸ்டின். பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 0வோட எந்த நம்பர் வச்சு பாருங்க 0 தான். அப்போ இது 0 தான், இது வராது. 0 + 0 0 தான், இது வராது. அப்போ 0 + 2 இது 2. இதுதான் ஆன்சர். அப்போ 0ன்னா 0 தான் வரும். அப்புறம் இவற்றுள் எது உண்மை அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த 4 ஆப்ஷனுக்குமே ஈக்குவலாக என்ன இருக்குன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் இருக்குது. அதாவது இந்த நம்பரும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்பரும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நம்பரும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும். கண்டிப்பாக டைம் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு ஷார்ட்டாக தான் போட பிளான் பண்ணணும். எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் டிஜிட் 7, இது லாஸ்ட் டிஜிட் 8, இது லாஸ்ட் டிஜிட் 9. எல்லாமே கூட்டலில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டுமே கூட்டுங்க. என்ன வரும்? இல்லை 15 மொட்டா 24 ஒன்று வரும். 24, இதில் 4ன்னு வருது. லாஸ்ட் டிஜிட் 4ஆம் நம்பர்னு வருது. அதேமாதிரி இதில் எல்லாத்தையுமே கூட்டுங்க. 7 8 9. இதிலே லாஸ்ட் டிஜிட் 4ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக அது 2 சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 7 8 9. இதை 3ஐயும் பெருக்கினீங்கன்னா லாஸ்ட் நம்பரும் இதோட லாஸ்ட் நம்பரும் இதை 3ஐயும் பெருக்கணும்னா லாஸ்ட் நம்பரும் சேமாக வரும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பெருக்கி பார்க்கலாம். எண்ணெயில் 56, எண்ணெயில் 56ன்னா 56 × 9 96 54ன்னு வரும். 4. அப்புறம் இந்த சைடு அதே தான் கொடுத்துருக்காங்க. 7 8 9 அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 தான் வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். இது 2 ஈக்குவல், இது 2 ஈக்குவல்னு வருது. அப்போது 3வது ஆப்ஷன் பார்க்கலாம். 3 ஆப்ஷனில் 7 8 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெருக்கல் இருக்குது. இதில் எல்லாத்தையும் பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம பெருக்கல் பண்ணிட்டோம். இதில் வந்து 1 பெருக்கல் 1 வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போது இதில் வேறு வரும். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணலாமா? 8 × 9 98 72ன்னு வருது. 72 ப்ளஸ் இந்த 7 9ன்னு வருது. ஈக்குவல் டு. அப்போ இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? 15 59 45ன்னு வருது. அப்போது இது 2 ஈக்குவல் கிடையாது. அப்போ ஆன்சரு 10க்கு வந்து சி. இதுதான் ஆன்சரு. இது 2 மட்டும் தான் ஈக்குவல் கிடையாது. இதுனா உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது 2 ஈக்குவல் கிடையாது. அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 7,21,00,000. இது வந்து அப்ராக்சிமேட்டான வேல்யூ பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கரெக்டான வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே அப்ராக்சிமேட்டான வேல்யூ பார்க்கலாம். 7,21,47,030 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டோட மக்கள் தொகை. அதுமாதிரி ராஜஸ்தானில் 6,85,00,000, மத்திய பிரதேசில் 7,26,00,000, மேற்கு வங்காளத்தில் 9,12,00,000. எல்லாம் அப்ராக்சிமேட்டான வேல்யூ பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கரெக்டான வேல்யூ பார்த்துக்கோங்க. அடுத்து புலிகளோட எண்ணிக்கை பார்க்கலாம். 1990 புலியோட எண்ணிக்கை 3,500, 2008 1,400, 2011 1,706, 2014 2,226. இப்போ அடுத்து 2025 புலிகளோட எண்ணிக்கை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் 2025 புலிகளோட எண்ணிக்கை பற்றி கொடுக்குறோம். அடுத்து சூரியனோட விட்டம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க? மைல்களில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதோட வேல்யூ எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே அப்ராக்சிமேட்டான வேல்யூ பார்த்துக்கோங்க. ரொம்ப இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டான வேல்யூ பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் யூனிட் பார்க்கலாம். இயற்கணிதம்.
அதுலேருந்து புக் பேக்கு பாக்ஸ் கொஸ்டின் ரெண்டுமே பார்க்கலாம். இதில் அதிகமாக இருக்கா, செகண்ட் யூனிட்டில் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டினும் கம்மியாக தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு சம்மில் கொடுத்துருப்பாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா a + b = a - b ரெண்டுமே சமம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சரியாக தப்பான மாதிரி கேட்டிருப்பாங்க. இது வந்து தப்பு. எதுக்குன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறாங்க. இதில் 7 - 3 எத்தனை வரும், 4 வரும். அதாவது 3 - 7ன்னா என்ன வரும், -4ன்னு வரும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அதைத்தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது a - b மற்றும் b - a ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அடுத்து பார்க்கலாம். அதாவது சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸாக ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. டிஎன்பிசிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் வரலாம். அதாவது இந்த m+14 இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை எம்முடன் 14ஐ அதிகரிக்க, x - 6ன்னா எக்ஸிலிருந்து 6ஐ குறைத்தல். அதாவது எக்ஸிலிருந்து தானே -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிலிருந்து 6ஐ குறைத்தல். அடுத்து 3y அல்லது 3xyன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 மற்றும் yன் பெருக்கல் பலன், 3 மற்றும் yன் பெருக்கல் பலன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் அடுத்து 5 வகுத்தல் செட்டு அல்லது 5 வகுத்தல் செட்டு இந்த மாதிரி கொடுப்போம். 5 வந்து செட்டால் வகுக்க, ரெண்டுமே ஒரே தான், அல்லது இதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அடுத்து 2b - 5 bயின் 2 மடங்கில் 5 குறைவு. அதாவது பியோட 2 மடங்குலேருந்து 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதான் 5 குறைவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்டென்ஸாக இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காண்டி தான் இந்த இது. மேக்ஸில் ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி வரலாம். இப்போ டிஎன்பிசிலே 25 கொஸ்டின் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக அந்த மாதிரி 2-3 கொஸ்டின் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அதில் தப்பு விட்டுறக்கூடாது. அதுக்காண்டி தான் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம். அதே மாதிரி இதில் இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதாவது சென்டென்ஸாக கொஸ்டின் கொடுத்துட்டு அதை இப்போ இப்படி இந்த மாதிரி மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் வரும், சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த டேபிள் மாதிரி தான் வரும். மாறி என்பதன் பொருள். மாறி என்பதன் பொருள் என்ன, வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. அடுத்து 12வது கொஸ்டின் பார்க்கலாம். W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. அதாவது வாரங்கள்னா ஒரு வாரத்தில் 7 நாள், அதான் அப்போ ஆன்சர் வந்து D, 7 × W. வட்டத்தின் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வட்டத்தில் இருக்கிற எக்ஸோட மதிப்பு என்ன இப்போ பார்க்கலாம். வட்டத்தில் ஃபஸ்ட் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2, 4, 7, அடுத்து 11, 16, அடுத்த நம்பர் அந்த எக்ஸு கொடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2க்கு அடுத்த நம்பர் 4, இதற்கு 2 கேப்பில் 2 இருக்குது. அடுத்து இது 3. இப்போ 11, 7க்கு உள்ள கேப்பில் 4. அடுத்து 16, 11னா 5. அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், அடுத்து 6 தான். அப்போ 16 + 6 22. ஆப்ஷன் டி. 13க்கு வந்து எக்ஸோட மதிப்பு 22. அப்புறம் இது y + 7 = 13 எனில் ஒய்யின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒய் அப்படியே வச்சுட்டு 7 அந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க. இப்போ y = 13 - 7 ஈக்குவல் பண்ணால் 6 வரும். ஆன்சர் 6. 14ஓட ஆன்சர் y = 6. இப்போ நம்ம டேபிளில் பார்த்தோமே அதே சம்மு தான் இல்லை கீழே கொடுத்துருக்காங்க. 15வது சம்மு என்ன, எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது. எண்ணிலிருந்து 6 கழிச்சா 8 கிடைக்கும், அதான் இது. அப்போ ஆப்ஷன் ஏ. எண்ணிலிருந்து 6 கழிச்சிட்டுனா 8 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஏ. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்ப்போம். எது முக்கியமான கொஸ்டின் அது மட்டும் தான் பார்ப்போம். இப்போ நம்ம 3வது யூனிட் பார்க்கலாம். 3வது யூனிட்டில் விகிதம் மற்றும் விகித சமம். இந்த யூனிட்டில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா 555 பேர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்காங்க.
அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ரேஷியோ என்ற சொல்லின் மூலத்தினை பழங்காலத்தில் கிரேக்கத்தின் மத்திய காலத்தில் அறிய இயலும். அதாவது கிரேக்கத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ரேஷியோங்கிற வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரொப்போர்ட்டியோ என்ற சொல்லை விகிதத்திற்கும், ப்ரொபோஷனாலிட்டி என்பதை விகித சமத்திற்கும் பயன்படுத்தினர். அதாவது ப்ரொப்போர்ட்டியோங்கிற சொல்ல விகிதத்திற்கு பயன்படுத்தியிருக்காங்க, இது விகித சமத்திற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இது லத்தீனில் எப்படி மாற்றிருக்காங்கன்னா, மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்ணியிருக்காங்களோ லத்தீனில் ரேஷியோஸ்னு வழங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரேக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அதை ரேஷியோன்னு மாற்றிருக்காங்க. இப்போ இந்த குறிப்பை பார்க்கலாம். அதாவது ரேஷியோன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே அளவுடைய 2 அளவுகளின் ஒப்பீட்டு விகிதமாகும். அதாவது ஒரே அளவுடைய 2 அளவுகளின் ஒப்பீட்டு விகிதமாகும். ரெண்டு இதையும் பற்றி ஒப்பிடுறதுக்காண்டி இந்த ரேஷியோ பயன்படுது. அதுக்கடுத்து ஏ மற்றும் பி என்பன ஒரே அளவு கொண்ட 2 வெவ்வேறு அளவுகளின் எனில் இவற்றின் விகிதம் A/B என குறிக்கிறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா A/B என படிப்போம். A/B நம்ம A/Bன்னு சொல்லி இடையில டாட் மட்டும் படிச்சிருப்போம், ஆனால் A/B. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம். விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும். அதாவது இப்போ 100/500 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி எழுதக்கூடாது. இப்போ விகிதத்தில் எழுதும்போது இதை சுருக்கிய வடிவம் தான் எழுதணும். அதாவது இதில் 2 0 போக மீதி 1/5 இருக்கும். இப்படி தான் நம்ம எழுதணும். அதைத்தான் இதில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும். அதாவது சுருக்கி இந்த எளிய வடிவத்தை 1/5 அப்படின்னு சொல்லி மாற்றணும். அடுத்து மேலே கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் உள்ள அரிசி மற்றும் தண்ணீரின் குவளைகளின் எண்ணிக்கை இடையே உள்ள விகிதத்தை 1:2 அல்லது 1/2 அல்லது 1:2 என்ற 3 வடிவில் எழுதலாம். இப்போ அரிசி மற்றும் தண்ணீர் குவளையின் எண்ணிக்கையை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது கொடுக்கும்போது 1:2 இந்த மாதிரி எழுதலாம், அல்லது 1/2 இந்த மாதிரி எழுதலாம், அல்லது 1:2 இந்த மாதிரி எழுதலாம். ரேஷியோ பொறுத்தளவுக்கு இந்த 3 மாடலும் எழுதலாம். அடுத்து இதெல்லாம் ரேஷியோ பற்றி ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இனி போக போக அப்படியே பெரிய பெரிய சமமாக பார்க்கலாம். சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் உள்ள எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் 5:1. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னுலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இது இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம சின்ன சின்ன சம்பவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து பெரிய சம்பவம் வரும்போது நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிறிய மீன்களோட எண்ணிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறிய மீன் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 5 தான் எழுதணும். அடுத்து பெரிய மீன்களோட எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க. பெரிய மீனோட எண்ணிக்கைன்னா 1, அப்போ 5:1. இப்போது இந்த பக்கம் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னா 5 மாணவர்கள் இதில் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 5 எழுதணும். அடுத்து மாணவிகள் எண்ணிக்கை 2வது கொடுத்துருக்காங்க. மாணவிகள் எண்ணிக்கை 4, அப்போ 5:4. அடுத்து புறவய வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது புக் பேக் கொஸ்டின். இதில் ரூபாய் 1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ரூபாயில் இருக்குது, இதில் பைசாவில் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பைசாவுக்கு மாற்றிக்கிடும். பைசாவுக்கு மாற்றிக்கிட்டால் அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 ரூபாய்னா என்ன? 100 பைசா தான் 1 ரூபா. அப்போது 100 பைசா இஸ்ட்டு அடுத்து 20 பைசா. இதை இப்போ சுருக்குனா என்ன வரும்? 0, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 அடி போகும். 1 2 I 2 10. அப்போ 5:1. அப்போ இதுக்கு ஆன்சர் 5:1. ஆப்ஷன் டி 5:1 வரும். அடுத்து 1 லிட்டருக்கும் 50 மில்லிக்கும் உள்ள விகிதம். 1 லிட்டர்னா எவ்வளவு? இப்போ எல்லாமே மில்லி லிட்டருக்கு மாற்றணும் நமக்கு. 1 லிட்டர்னா எதனா 1000 மில்லி லிட்டர் இஸ்ட்டு இதில் 50 மில்லி. இதை இப்போ நம்ம சுருக்குனா இதில் 0 போகுமா? அப்போ 1 5 2 10 20. அப்போ 20:1 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி 8ஓட ஆன்சர் 20:1. அடுத்து ஒரு சன்னலின் நீள அகலம் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க.
இப்போ ஒரு மீட்டரில் கொடுத்துருக்கு, இதில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிக்கலாமா? 100 மீட்டர்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 70 சென்டிமீட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் சுருக்குனா என்ன வரும்? இதில் 0 போக 10:7ன்னு வரும். அப்போ ஆன்சர் 10:7, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி வரும். 9வதுக்கு 10:7. அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கை. முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 3 பக்கம் இருக்குது. அப்போ செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 4 பக்கம் இருக்குது. அப்போ ஆன்சர் 3:4, ஆப்ஷன் பி. அடுத்து அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10. அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதம் எளிய வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அழகனோட வயது 50, அவரோட மகனோட வயது 10. நம்ம இப்படியே 50:10 அப்படி எழுதிடக்கூடாது. ஏன்னா விகிதத்தில் எழுதும்போது எப்போதும் சுருங்கிய வடிவம் தான் எழுதணும். அப்போ இதில் 0 போக அப்போ ஆன்சர் என்ன வரும்? சி, 5:1. ரேஷியோ பொறுத்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிக்கணும். அதான் அதோட ரேஷியோட ஆன்சர் வரும். அதை அப்படியே அந்த வேலையை எடுத்து போட்டுறக்கூடாது, போட்டால் தப்பாயிடும். இப்போ 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமமான விகிதங்களில் எனில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே கேட்பாங்க. ரேஷியோ சமம் கேட்டாலே இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதாவது இந்த 4வது இது எப்படி கேட்பாங்கன்னா 3 நம்பர் மட்டும் கொடுத்துட்டு 4வது விகித சமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி 4வது விகித சமன் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதே எழுதிக்கோங்க. 2/3 ஈக்குவல் டு 4/xன்னு எழுதிக்கலாம். இதை இப்போ அது ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அதாவது இதில் பண்ணும்போது 2x 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 இன்ட்டு 3 × 4. இப்போது இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 2 1 2 2 4. அப்போ ஆன்சர் 3 6ன்னு வரும். அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னென்னா 6, ஆப்ஷன் ஏ. அதாவது 4வது விகித சமன் அந்த மாதிரி கேட்பாங்க. இதோட 4வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 3 நம்பர் மட்டும் கொடுத்துட்டு 4வது உறுப்பு என்னன்னு சொல்லி கூட கேட்பாங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 4:7 சமமான விகிதமானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4:7ஓட சமமான விகிதம் எதுன்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அது என்னென்ன ஆப்ஷன் டி, இதுதான் ஆன்சரு. இதை வந்து இப்போ நம்ம வந்து எத்தனாவது படம் அடிக்கலாம்னா இந்த 12:21 வந்து இப்போ 3வது படம் அடிக்கலாம். 4 3 12, 7 3 21. இதே மாதிரி இந்த இதெல்லாம் அடிக்க முடியாது. அப்போ 4:7க்கு சமமான விகிதம் என்னன்னா 12:21 தான் ஆன்சரு, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 12:21 ஆன்சர் வரும். அடுத்து 16/24 சமமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் சமமான விகிதம் கேட்டால் 16ஐயும் 24 அடிச்சிட்டா 2/3ன்னு வரும். அதே மாதிரி இதில் எந்த இதில் அடிச்சோன்னா 2/3 வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது விகிதம் அல்லன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இது 2/3 தான் வரும். இதில் அடித்தாலும் 2/3 தான் வரும். இது அடித்தாலும் 2/3 தான் வரும். இது மட்டும் 2/3 வராது. அப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்து 16,000 ஏ மற்றும் பி என இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஏ மற்றும் பியோட மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600. இதில் பியோட வேல்யூக்கு மட்டும் பிக்கு மட்டும் எவ்வளோ ரூபா கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம அப்படின்னா இந்த ரேஷியோ ரெண்டையும் கூட்டிக்கலாம். 3 + 5 8 வரும். இப்போ நம்ம பி தானே கேட்டிருக்காங்க. பியோட ரேஷியோ என்ன 5. அப்போது இந்த 5 மேலே போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த 1600, அதாவது மொத்த தொகை வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா 1 8 2 16னா 200 இருக்கும். இப்போ 2 10. அப்போ பிக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும்னா ரூபாய் 1000 கிடைக்கும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இதில் வந்து எது விகித சமமாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது விகித சமம்னா இப்போ 3:5 சமமானு கேட்டிருக்காங்க. 3:5 6:11. இந்த ரெண்டுமே சமம் இல்லை, நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுட்டு சமம் இல்லை.
அடுத்து 2:3, அடுத்து 9:6. இது ஃபஸ்ட் வேல்யூ சின்னதாக இருக்குது, இது ஃபஸ்ட் வேல்யூ பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வராது. அடுத்து இதான் வருது 2 10, 5 25. அப்போனா 2:5, இதுலேயே 2:5ன்னு வருது. அப்போ இதான் ஆன்சர். ஆப்ஷன் சி 2:5, 10:25 தான் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே ரேஷியோ மெத்தடில் வரும், ஏன்னா அதில் ரேஷியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் 3வது யூனிட்டில். 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன விகித சமமாக இருக்குது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை அதே மாதிரி எழுதிக்கலாம், விகிதத்தில் எழுதிக்கலாம். 2/5 ஈக்குவல் மேலே எக்ஸு 20 இப்படி தான் எழுதிக்கலாம். இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? 2 × 20 ஈக்குவல் x × 5. இப்போ வந்து 5 இந்த பக்கம் கீழே வந்துடும், இந்த 5 கீழே வந்துடும். அப்போ 1 5 4 5 20ன்னு வந்துடும். அப்போ 8. இந்த 2 4 பெருக்குனா 8ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் வந்து டி வரும். 13க்கு ஆப்ஷன் டி 8 ஆன்சர். அடுத்து 7:5ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 7/5ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து எக்ஸு /25 இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 7 × 25 ஈக்குவல் x × 5. இப்போ அந்த 5 கீழே வந்துருமோ? அப்படின்னா 7 × 25, இந்த 5 கீழே இருக்கும், எக்ஸ் இந்த பக்கம் ஈக்குவல் அந்த பக்கம் எக்ஸு. இப்போ 1 5 5 25, இப்போ 7 5 35. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னன்னா 35, எக்ஸோட வேல்யூ 35. 14க்கு ஆப்ஷன் சி. ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை ₹90. அதுபோன்று 3 பொம்மைகளின் விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பொம்மையோட விலை ₹90. அப்போ 3 பொம்மையோட விலை ₹270. அவ்வளோதான் ஆன்சர். சாதாரண பெருக்கல் தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி 270. ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார். இனி 45 நிமிடங்களில் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க ஒருத்தர். அப்போ 30 நிமிஷத்துலன்னா எத்தனை கிலோமீட்டர் நடப்பாங்க? 4 கிலோமீட்டர் நடப்பாங்க. கூட அடுத்து 15 சேர்த்திங்கன்னா 45 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் நடப்பாங்க? 6 கிலோமீட்டர் நடப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து 6. இப்போ 4வது யூனிட் வடிவியலிருந்து பார்க்கலாம். இப்போ ஒரு தேன்கூட்டில் வந்து அருங்கோண வடிவம். தேன்கூடு என்ன வடிவம் கேட்டாங்கன்னா அருங்கோண வடிவம். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கலையில் என்ன வடிவம் கேட்டாங்கன்னா வடிவியல் வடிவம். தேன்கூடு வந்து அருங்கோண வடிவம், கலையில் வந்து வடிவியல் வடிவம். அதெல்லாம் சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஸ்டினில் சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால தான் அந்த கொஸ்டின்லாம் சொல்கிறேன். அடுத்து ஜியோ என்பது புவி. அடுத்து மெட்ரான் என்பது அளவீடு. ஜியோங்கிறது புவி, மெட்ரான் வந்து அளவீடு. அடுத்து கிரேக்க சொற்களிலிருந்து ஜியோமெட்ரி என்ற சொல் பெறப்பட்டது. ஜியோமெட்ரி வந்து கிரேக்க சொல். வடிவியல் என்பது புவியின் அளவீடாகும். கிமு 600 கிரேக்க மற்றும் நகரம் மில்லட்டஸை சேர்ந்த தேல்ஸ் என்பவர் முதலில் வடிவியல் கருத்துக்களை பயன்படுத்தினார். வடிவியல் கருத்துக்களை ஃபஸ்ட்டு பயன்படுத்துவது தேல்ஸு. கிரேக்க கணிதவியலாளர் பிதாகரஸ் வடிவியலின் முறையான வளர்ச்சியை உதவினார். வடிவியலோட முறையான வளர்ச்சிக்கு உதவியவர் யாருன்னா பிதாகரஸ். ஃபஸ்ட்டு இந்த கருத்தை வடிவியலுங்கிற கருத்தை வந்து பயன்படுத்தியவர் தேல்ஸு. அடுத்து இந்த குறிப்புன்னு வரதில் எல்லாமே முக்கியமாக தான் இருக்கும். அதனால் புக்கில் எங்கெல்லாம் அந்த குறிப்புன்னு இருக்கோ, 6th புக்கில் எங்கெல்லாம் அந்த குறிப்புன்னு இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோட்டிற்கு முடிவு புள்ளி இல்லை. அதாவது கோடு வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும், எங்கே வரைக்கும் தெரியாது, போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் கோட்டிற்கு வந்து முடிவு புள்ளி இல்லை. ஆனால் கோட்டு துண்டிற்கு முடிவு புள்ளி உண்டு.
கோட்டு துண்டுங்கிறது ஒரு புள்ளியிலிருந்து இந்த மாதிரி ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளி வரைக்கும் இருக்கிறது தான் கோட்டு துண்டு. அதனால் இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கு இடையில வந்து ஒரு எல்லை வந்து உண்டு. ஆனால் கோட்டுக்கு வந்து எல்லை கிடையாது. அதான் அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கோடுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். கோட்டு துண்டுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும். அதனால் எது கோட்டு எது கோட்டு துண்டுன்ட்டு இந்த டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது புறவய வினாக்கள். இந்த கோட்டில் வந்து ஒரு கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. கோட்டு துண்டுனா என்ன? ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கிறது தான் கோட்டு துண்டு. அப்போது இதுக்கு இடையில ஒரு கோட்டு துண்டு, இந்த பக்கம் ஒரு கோட்டு துண்டு, ஆக மொத்தம் 2 கோட்டு துண்டு இருக்குது. ஆப்ஷன் பி 2 கோட்டு துண்டு. பின்வருவனவற்றில் எது கோட்டு துண்டினை குறிக்கும்? கோட்டு துண்டு ஆரோ மார்க்கில் தான் கோட்டு துண்டு. அப்போது ஆப்ஷன் டி. அப்போ பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கோட்டு துண்டு மற்றும் கோணங்கள் போன்ற வடிவில் கருத்துக்கள் சுண்டாட்ட பலகை விளையாட்டில் இடம்பெற்றுள்ளது. அதாவது கோட்டு துண்டு கோணங்களை பற்றினது எதில் இருக்குன்னா சுண்டாட்ட பலகை. சுண்டாட்ட பலகைன்னா நம்ம கேரம் போர்டு ஆடுவோமே, அந்த கேரம் தான் இது. சுண்டாட்ட பலகைன்னா கேரம். அடிக்கும் காய் பிற காய்களுடன் மோதும் போது காய்கள் நேர்கோட்டில் நகர்கின்றன. கேரம் போர்டு அடிக்கும்போது இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து நேராக போகும், அதனால் நேர்கோட்டில் பயணிக்கின்றனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிக்கும் காயால் பிற காயோ சுண்டாட்ட பலகையின் மீது இறுதி தடுப்பில் மோதி திரும்புகையில் வெவ்வேறு கோணங்கள் உருவாகின்றன. அதாவது ஸ்ட்ரைக்கர் வந்து அடிக்கும்போது அந்த காயின்ஸ் எல்லாமே வேறு வேறு டைரெக்ஷனில் இப்படி போகும்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்போ கேரம் போர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோட்டு துண்டு கோணங்கள் பற்றி கேரம் போர்டில் சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டினில் வரும். கோட்டு துண்டு கோணங்களை பற்றி எந்த விளையாட்டில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கேரம் போர்டு. அடுத்து இப்போ கோணங்களை பற்றி பார்க்கலாம். சிறப்பு கோணங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறப்பு கோணங்கள் என்னென்னா செங்கோணம். செங்கோணத்தை சிறப்பு கோணங்கள்னு சொல்கிறாங்க. செங்கோணங்கிறது இந்த டைரக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி. அப்போது இந்த மாதிரி சென்டர் அப்படி போட்டிருந்தாலே 90 டிகிரி தான் வரும். செங்கோணத்தோட கோணம் என்ன? 90 டிகிரி. அடுத்து குறுங்கோணம் கொடுத்துருக்காங்க. குறுங்கோணம்னா என்ன? குறுங்கோணம்னா செங்கோணம் வந்து 90 டிகிரின்னா செங்கோணம் இந்த 90 டிகிரியோட குறைஞ்சது எல்லாமே குறுங்கோணம். இதில் எல்லாத்தோட ஆங்கிளை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குறுங்கோணமில் வரும். 90 டிகிரி கம்மியாக இருந்தால் குறுங்கோணம், 90 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் அது விரிகோணம். அப்போது விரிகோணம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் இருந்தால் அந்த கோணம் வந்து விரிகோணம். 90 டிகிரிக்கு அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைஞ்சும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதில் உள்ளது விரிகோணம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 180க்கும் அதிகமான கோண அளவு பின்வளைவு கோணம் ஆகும் எனப்படும். ஃபஸ்ட்டு நம்ம 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து குறுங்கோணம், 90 டிகிரி வந்து செங்கோணம், அப்புறம் 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து விரிகோணம்னு பார்த்தோம். இப்போ 180க்கு அதிகமான கோணம் வந்து என்ன கோணம் சொல்லி பார்க்குறோம். அதான் பின்வளை கோணம். 180 டிகிரிக்கு அதிகமான கோணம் பின்வளை கோணம் சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்ட கோணத்தை 360 டிகிரி கோணத்தில் இருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்கிறது. பின்வளை கோணங்கிறது என்னென்னா இப்போ 60 டிகிரின்னு ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்குல்ல மீதி இருக்கிறதா 300 டிகிரி. இந்த 300 டிகிரி கோணம் தான் பின்வளை கோணம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து மேக்ஸில் இப்போ படிக்கும்போது எப்படின்னா கொஸ்டினில் எப்படி இருக்குன்னா பிரதி கோணம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு கோணத்தை கொடுத்துட்டு இந்த கோணத்தோட இப்போ ஒரு 80 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த கோணத்தோட பிரதி கோணம் என்னன்னு கேட்பாங்க. பிரதி கோணம் என்ன? 80 டிகிரியோட பிரதி கோணம் 280 ப்ளஸ் 80 இது சேர்த்தாங்கன்னா தான் 360 கிடைக்கும். அப்போது 80ஓட பிரதி கோணம் 280ன்னு வரும். இதேமாரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 90 டிகிரி கேட்டிருக்காங்க. 90 டிகிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இந்த 90 டிகிரியோட பிரதி கோணம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பிரதி கோணம் என்ன வரும்? 270 வருமா? 270 வரும். அடுத்து பார்க்கலாம். புறவய வினாக்கள் இதில் பார்க்கலாம். இதில் வந்து
படத்தில் உள்ள கோணத்தை குறிக்க எது சரியான முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க. கோணத்தை குறிக்கிறதுக்கு முறையான அளவு எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒய் இருக்குல்ல, இந்த ஒய்யில் தான் கோணம் இருக்குது. அப்போ அந்த ஒய் தான் சென்டரில் இருக்கணும். இதில் ஒய் எங்கெல்லாம் சென்டரில் இருக்குது? இந்த 2 இடத்துல சென்டரில் இருக்குது. அப்புறம் இதுவும் இந்த ஒய்யை வந்து இப்படி கூட எழுதலாம், வெறும் கோணத்தை மட்டும் போட்டு ஒயின்னு கூட எழுதலாம். அப்போ இது ஓகே தான், இது கரெக்டு தான். இது தப்பு, இது எது சரியான முறை அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இது வராது, இது கரெக்டாக இருக்குது, இது வராது. அப்போது இதில் வந்து ஒய் தானே வரும், இந்த இடத்துல எக்ஸில் இருக்குது. அப்போது இந்த இது வராது. 13க்கு வந்து ஆப்ஷன் பி. ஏன்னா சென்டரில் வந்து ஒய் தான் வரணும், இதில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், 14வது கொஸ்டின் பார்க்கலாம். படத்தில் ஏஒய் செட்டு வந்து 45 டிகிரி. கதிரின் மீது புள்ளி ஏ ஆனது பிக்கு நகர்கிறது எனில் கோண அளவு கோணம் பிஒய் செட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏ இருக்கா, ஏஒய், அதாவது இந்த ஏஒய் செட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. இப்போ அதே மாதிரி அடுத்து பியிலிருந்து பார்க்கும்போது பிஒய் செட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கோணத்தை கொடுத்துட்டு இந்த கோணம் என்ன டிகிரியோ அதே மாதிரி தான் இங்கே வரைக்கும் இருக்கும். இது இந்த மாதிரி இது எங்கே வரைக்கும் போனாலும் சரி இந்த கோணம் எல்லாமே 45 டிகிரி தான் வரும். அப்போது ஏஒய் செட்டு வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா ஏஒய் செட்டு 45 டிகிரி, அப்போது பிஒய் செட்டு 45 டிகிரி தான் வரும். அடுத்து எக்ஸ்ஒய் செட்டு 45 டிகிரி தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து புறவய வினாக்கள் பார்க்கலாம். படத்தில் உள்ள ஒரு கோட்டமை புள்ளிகள், ஒரு கோட்டமை புள்ளிகள் என்ன வரும், அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோட்டமை புள்ளிகளில் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ஏஎஃப்சின்னு வரும். அதாவது இந்த ஏஎஃப்சி தான் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, ஒரே நேர்கோட்டில் இருக்கனால ஏஎஃப்சி தான் ஆன்சர் வரும். அடுத்து படத்தில் உள்ள ஒரு கோட்டமை புள்ளியாக புள்ளிகள் ஒரு கோட்டில் அமையாது, அது எந்த புள்ளின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோட்டில் அமையாத புள்ளினா ஆப்ஷன் டி ஏடிசி வரும். ஏடிசி இந்த ஆங்கிளில் வருது, மீதி எல்லாமே ஒரே கோட்டில் அமையும். இந்த ஏடிசி மட்டும் எல் ஷேப்பில் வருது, அப்போ இது மட்டும் வராது. படத்தில் எது ஒருங்கமை புள்ளிகள்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கமைக்கிறது இந்த எஃப் தான் வரும். இந்த எஃப் தான் ஒரே இதில் அமையுது, அதனால் எஃப் தான் ஒரு கோட்டமை புள்ளிகள்னு வரும். ஆப்ஷன் பி. அஞ்சாவது யூனிட் பார்க்கலாம். 5வது யூனிட் புள்ளியியல். புள்ளியிலிருந்து புக் பேக் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். தரவு என்ற சொல் முதலில் 1640களில் பயன்படுத்தப்பட்டது. 1940 தான் இந்த தரவுங்கிற சொல் வந்து முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 1946 தரவு என்ற சொல் பரிமாற்றத்திற்கும் கணினியில் சேமித்து வைப்பதற்கும் உகந்தது என்று பொருள்பட்டது. 1946 வந்து கணினியில் தரவு என்ற சொல் வந்து பரிமாற்றத்திற்கு கணினியில் சேமித்து வைப்பதற்கும் உகந்த சொல் என பொருள்பட்டதான். அடுத்து 1954 தகவல் செயலாக்கம், அதாவது டேட்டா ப்ராசஸிங் என்ற சொல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. டேட்டா ப்ராசஸிங் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க, 1954. லத்தீன் மொழியில் கொடுத்து அல்லது கொடுக்க என பொருள்படுமா. டேட்டா ப்ராசஸிங் வந்து லத்தீன் மொழியில் கொடுத்த அல்லது கொடுக்க என பொருள்படும். இதில் 3 கொஸ்டின் இருக்குது. தரவு என்ற சொல் வந்து 1940 முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 1954 வந்து டேட்டா ப்ராசஸிங்ன்ற சொல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து லத்தீன் மொழியில் வந்து கொடுத்த அல்லது கொடுக்க என பொருள்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். முதல் நிலை தரவுகள் 2ஆம் நிலை தரவுகளை விட நம்பகத்தன்மை வாய்ந்தது. அதாவது ஃபஸ்ட்டு தரவு எடுக்கிறது தான் நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஏன்னா முதல்நிலை தரவு தான் நேரடியாக வந்து சேகரிக்கப்படுது, அதனால் முதல்நிலை தரவு தான் நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த குறிப்புகளில் பாருங்கள். ஒவ்வொரு தகவலின் நிகழ்வும் ஒரு குத்துக்கோட்டை குறியை கொண்டு குறிக்கலாம். அதாவது ஒரு தரவை வந்து இப்போ குறிக்கணும்னா ஒரு கோடு போடலாம். இப்போ நம்ம படத்தில் கூட வருமே புரோட்டா சூரின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களே,
ஒரு பரோட்டா சாப்பிடும்போது ஒரு கோடு, அடுத்த 2 பரோட்டா போடும்போது ஒவ்வொரு கோடு, இந்த மாதிரி ஒவ்வொரு கோடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவர் ஏமாந்துருப்பார். ஆனால் அப்படி ஏமாறக்கூடாதுக்காண்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு 5 குறியும் முந்தைய 4 குறிகளின் குறுக்கே ஒரு 5வது ஒரு கோடு வந்து குறிக்கப்படுகிறது. இப்போது ஒரு 4 கோடு போட்டுட்டு அடுத்து ஒரு 5வது ஒரு கோடு போடும்போது இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போடணும். அப்படி கோடு போட்டால் இது வந்து 5 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வரிசையாக கோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் எவ்வளோ பரோட்டா சாப்பிட்டாருன்னு தெரியாது. அதனால தான் அவர் வந்து ஏமாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம குறியீடு கொடுத்தோம்னா ஈஸியாக 5 இது அடுத்து கோடு போட்டு இது 10 அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து இம்முறை நேர்கோட்டு குறிகளை எளிதாக எண்ணுவதற்கு உதவுகிறது. அதாவது இந்த மாதிரி அந்த படத்தில் காட்டுவாங்களே, நிறைய இப்படி கோடு போட்டுக்கிட்டே போவாங்க, நமக்கு தெரியாது அது. ஆனால் இந்த மாதிரி 5 கோடாக அப்படி போட்டாங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் அந்த 3வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து புறவய வினாக்கள் பார்க்கலாம். புறவய வினாக்களில் திட்ட வடிவில் 7 என்ற எண் மதிப்பிற்கான நேர்கோட்டு குறிகள் டேஷ் என குறிக்கப்படுகின்றன. இதில் 7ங்கிற எண் எந்த இடத்துல குறிக்கிறாங்க? ஆப்ஷன் பி இதுதான் குறிக்கிறாங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு 5 கோடு கொடுத்துட்டாங்க, அடுத்து 2 இருக்குது, 7 தான். அடுத்து என்ற நேர்கோட்டு குறியை குறிக்கும் போது எண் மதிப்பு என்ன? எண் மதிப்பு இது வந்து 9. இதில் 9 கோடு இருக்குது, ஆன்சர் வந்து 9. படவிலக்கம் என்பது குறிப்பில் பார்க்கலாம். படவிலக்கம் என்பது தரவுகளை படங்கள் மூலம் குறிக்கப்படுவது. அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமாங்கிறதுலேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சொல் அல்லது சொற்றொடரை படம் வழியே குறிப்பிடப்படுவது படவிலக்கமாகும். படம் வழியே அதாட்டும் குறிக்கிறாங்கன்னா அதான் படவிலக்க படம் சொல்கிறாங்க. படவிலக்க படமானது பிக்டோகிராம் என ஆங்கிலத்தில் குறிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் இது பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து முற்காலத்தில் பட விளக்க படங்களே எழுத்து வடிவமாக பயன்படுத்தப்பட்டன. கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்து மெசபடோமியாவில் இம்முறை பயன்படுத்தினர். இந்த பிக்டோகிராம் பற்றி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எகிப்து மெசபடோமியாவில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். புறவய வினாக்கள். பட விளக்கப்படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருட்களை குறித்தல் டேஷ் எனப்படும். பல பொருளை குறிக்கிறது வந்து என்னதுன்னா அளவிடுதல். ஆப்ஷன் சி அளவிடுதல். அடுத்து 6வது கொஸ்டின் பார்க்கலாம். பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் எனவும் அழைக்கலாம். பிக்டோகிராம். பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் வந்து பிக்டோகிராம்னு அழைக்கலாம். அடுத்து இந்த குறிப்பில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பட்டை வரைபடம் என்பது இணைப்பட்டைகள் சம நீளங்களிலும் அல்லது சம உயரங்களிலும் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை விகிதத்தில் அமைந்துள்ளவை ஆகும். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது சார்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சார்ட் வந்து கொடுக்கும்போது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, அதேமாதிரி 120ன்னு கொடுக்கும்போது அதை விட கொஞ்சம் பெரிய படமாக கொடுக்கணும், பெரிய உயரம் பெரிய கோடாக கொடுக்கணும். அதேமாதிரி இப்போ ஒரு 220 கொடுக்கணும், அதை விட பெரிய கோடாக கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் ஒன்று கிடைமட்டமாக கொடுத்தாலும் அதேமாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்து செங்குத்தாக கொடுத்தாலும் அதேமாதிரி கொடுக்கணும்னு சொல்லி இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிந்திக்கங்கிறதுல பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்டையின் அகலமும் சமம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பட்டையும் இந்த செகண்ட் பட்டையோட அகலம் வந்து சமமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்து 2 பட்டைகளுக்கு இடையேயான இடைவெளியும் சமமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 பட்டைகளுக்கு இடையில, அதாவது இந்த 2 பட்டைக்கு இடையில் கொடுத்துருக்காங்களா, இந்த அளவு வந்து எல்லாமே சமமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடைப்பட்ட அளவு வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை சார்ட்டு. ஒரு அலகுன்னா ஒரு மாணவர். இதில் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அலகுன்னா ஒரு மாணவன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். புறவய வினாக்கள். ஒரு பட்டை வரைபடமானது பின்வரும் எதனை கொண்டிருக்கும்? அதாவது ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. கிடைமட்ட அல்லது செங்குத்து பட்டைகள் இரண்டிலும் ஏதேனும் ஒன்றை உடையது. அதாவது
பட்டை வரைபடம்ங்கிறது ஒன்று கிடைமட்டமாக இப்படி ஒரு அளவு இருக்கணும், அல்லது செங்குத்து ஒன்று கிடைமட்ட பட்டையாக கொடுத்து இந்த மாதிரி இப்படி செங்குத்து பட்டையாக ஒன்று கொடுக்கலாம், அல்லது கிடைமட்ட பட்டைன்னு கொடுத்து இப்படி கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று இருக்கணும். பை சார்ட் அப்படி தானே இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 5வது யூனிட் முடிஞ்சிட்டு 6வது யூனிட் பார்க்கலாம். தகவல் செயலாக்கம். தகவல் செயலாக்கத்தில் ஒரே ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கலாம். பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சூடோகோ என்ற சொல்லானது ஜப்பானிய மொழியிலிருந்து வந்ததாகும். ஜப்பானிய மொழி, இந்த சூடோகோங்கிற வார்த்தையை பார்த்தாலே தெரியும் நமக்கு ஜப்பானிய மொழியாக தான் இருக்கும்னு. இதில் சூ என்பதற்கு எண் என்றும் டோகு என்பதற்கு ஒற்றை என்றும் பொருள் வரும். சூன்னா எண்ணு, டோகுன்னா ஒற்றை எண் என்று பொருள் வரும். அதாவது இதில் உள்ள கிடைமட்ட மற்றும் செங்குத்து வரிசையில் உள்ள கட்டங்களில் உள்ள எண்கள் ஒரு தடவை மட்டுமே வருதல் வேண்டும். நவீன சுட்கோவை கண்டறிந்தவர் ஷாவர்டு ஹார்ன்ஸ். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்குவாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நவீன சுடோகோவை கண்டுபிடித்தவர் ஷாவர்டு ஹார்ன்ஸ். இது மட்டும்தான் இதில் 6வது யூனிட்டில் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இதில் இந்த சூடோகோ பற்றி படிக்கிறாங்கன்னா இது ஜப்பானிய மொழி சொல். சூன்னா எண்ணு, டோகுன்னா ஒற்றை, அவ்வளோதான் பொருள். அதுக்கப்புறம் நவீன சூடோகோவை கண்டறிந்தவர் ஷாவர்டு ஹார்ன்ஸ்.